திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்பொழுது அக்யூரேட்டாக 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி, ராசி அதிபதி இந்த மாசம் எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் நமக்கு ராசி அதிபதி எப்படி இருக்காருங்கிறது தான். இந்த ராசி அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா பலமா இருந்துட்டால் மற்ற எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் பயம் கிடையாது, தைரியமாக எதிர்கொள்ளலாம். அப்ப ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 7ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கணும். 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல யோகம். அதற்கு மேல பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு வந்துடுது. இருப்பினும் குரு பார்வை இருக்கு. அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குரு பார்வை வெளிச்சம்னு சொல்றோம். குரு ஒரு ஒளி கிரகம், இயற்கையாகவே ஒரு சுப கிரகம். எந்த இடத்தை இருக்கின்ற இடத்தை கெடுப்பார். ஆனா எந்த இடத்தில் இருந்து பார்த்தாலும் அதற்கு பார்வை பலம் உண்டு. குருவுக்கு 5, 7, 9 தான் பார்வை. அப்ப அவர் வந்து நேரா பாக்குறாரு உங்க ராசி அதிபதி 20ஆம் தேதிக்கு மேல. 20ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருந்து சுக்கிரன் தன்னுடைய ராசியை பார்க்குது. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தாலோ, சொந்த வீட்டில் இருந்தாலோ, சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இப்போ ரிஷபராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குது. அப்போ உங்களுக்கு இருந்து வந்த தடை முதல்ல உடைய போகுது. மனசுல இருந்து வந்த வலிகள் எல்லாமே விலக போகுது. பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால வந்து என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. உழைப்பு கடின உழைப்பா போட வேண்டியதா இருக்குது. ஏன்னா ரிஷபராசி கடின உழைப்பாளி. ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்லதோ ஒரு பாராட்டுகளோ கிடைக்காது. ஏமாளின்னு பெயர் ரிஷபத்துக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது. நம்பி நம்பி ஏமாறுறதா இந்த ரிஷபம். அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வலிகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா குரு வக்ரத்துல இருக்காரு இப்போ. அதனால உங்களுக்கு கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும். சோ இப்ப இந்த காலகட்டங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால எதை வந்தாலும் இறைவன் உங்க கூட இருந்து காப்பாற்றி கொண்டு இருப்பார். நீங்க வழிபட வேண்டிய வழிபட்டு வர தெய்வங்கள் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கறத மாற்று கருத்துக்கள் இல்லை. எப்படியும் ஜாதகத்துல முழுக்க முழுக்க ராசி அதிபதியே அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பார்வைக்கு வந்த பிறகும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. குரு உங்க கூடவே இருப்பார். ஏதாவது ஒரு தெய்வம் உங்க கூடவே இருந்து வழி நடத்தும். எண்ணிய காரியங்கள் எல்லாமே நிஜமாவே ஒரு புகழோட கிடைக்கும் அப்படிங்கறது இந்த மாசம் ரிஷபத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா எல்லா கிரகங்களும் 7ஆம் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கு.
7 8 குடையவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் 7ஆம் தேதிக்கு மேலதான் தனுசுக்கு போறார். அப்ப 7 குடையவர் 8க்கு போகும் பொழுது அவரே 12ஆம் அதிபதியாக 8க்கு போகும்பொழுது பயணங்கள் நிறைய மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சின்ன சின்ன பிரிவினைகள், சண்டை, இதெல்லாம் புரிதல் இல்லாம இருக்கலாம். அதே போல ஒரு திருமணம் தள்ளி போறது, வரன் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அமைஞ்சு வராம இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஆனா 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் 7ஆம் தேதிக்கு மேல. அப்ப அதிக பயணங்கள், பயணத்தின் மூலமாக ஒரு நிம்மதியா இருக்கிறது, சும்மாவாவது குடும்பத்தோட சேர்ந்து அல்லது நண்பர்களோட சேர்ந்து எங்காவது இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு எங்காவது போறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இதோட இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த ரிஷபத்துக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் வெளிநாட்டுல இருக்கேன், என் சொந்த ஊருக்கு நான் வந்துடலாமா, இந்த நாட்டுல இருந்து எனக்கு வேற நாட்டுல வேலை கிடைக்குமா, இப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கும். சோ அதற்கு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தன்னுடைய சொந்த ஊரோ அல்லது சொந்த இடத்திலிருந்து ஒரு இடமாற்றமோ ஏதோ ஒண்ணு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரிஷபத்துக்கு இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய். அடுத்தது பாருங்க, புதனும் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேல அவரு 7ஆம் வீட்டுக்கு வந்து உங்களுடைய வீட்டை பாக்குது. இப்ப புதன் யாரு? உங்களுக்கு 2 5 குடையவர். 5 குடையவர் 7ஆம் வீட்டுக்கு வந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தைகளாக இருக்கும். ஃபர்ஸ்ட், இந்த மாதத்தில் அமைந்து வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுடைய முற்பிறவியினுடைய அல்லது முன் ஜென்மத்தினுடைய தொடர்பாக கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பொருத்த பாக்குறப்ப அது கண்டிப்பா கனெக்டிவிட்டி ஆகும். ஒரு பொருத்தத்திலேயே அது கனெக்டிவிட்டி ஆகும். அப்போ வருமானம் 2ஆம் அதிபதி 7க்கு வரும்பொழுது கணவர் மூலமாக வருமானமோ, மனைவி மூலமாக வருமானமோ, அல்லது கணவர் குடும்பம் அல்லது மனைவி குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அங்கிருந்து வர வேண்டிய பணமோ சொத்துக்களோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளோ ரிஷபத்துக்கு இப்ப ஏற்படும். 2 7 தொடர்பு ஏற்படுதுன்னா கண்டிப்பாக குடும்பம் அமைஞ்சு வரும்னு அர்த்தம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம், திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப 2 7 தொடர்பு ஏற்படுதுன்னா கண்டிப்பாக குடும்பம் அமைந்து வந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அதே போல 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டுல, அதற்கு மேல பாத்தீங்கன்னா 8ஆவது வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 15ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்த ஏதாவது கேட்குறீங்க, ஒரு வீடு மாத்துறீங்க, அல்லது வந்து இப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம், இன்னொரு வாடகை வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கோம், அல்லது சொந்த வீட்டுக்கு ஏதாவது எங்களுக்கு பிராப்தம் இருக்குமா, அதை ஏதாவது அனலைஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கோம், இப்படிங்கிற சில கேள்விகள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு 15ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அது 8ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அது ஒரு அவ்வளவு சிறப்பா இருக்காது. நீங்க பார்க்கக்கூடிய வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது, ஒரு மனசுக்கு திருப்தி இருக்காது, மனசுல வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப தாயினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. பொருளாதாரம் பணவரவு அப்படிங்கிறது ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்கு. அதே போல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டார். அப்ப வக்ரகதி அடைந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்காரு. அவர் 11ஆம் அதிபதி. ஒரு சிலருக்கு தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா, வக்ரம் அப்படின்னா இரட்டிப்பு, 2 2 வர்றதுன்னு அர்த்தம். அப்போ தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு லாபமே ரெட்டிப்பு மடங்கா வரும். நீங்க ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்கறீங்களா, 200 ரூபாயா கிடைக்கும். 2 2 கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் வக்ரம். பிடிவாதம், கோபம், இது எல்லாமே வக்கரத்துக்கு உண்டான அமைப்பு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா 8 கூடவே வந்து 2ல உட்காந்து வக்கரம் ஆகும் பொழுது 8 2 காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் யோகம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய யோகம், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும். உங்க ஜாதகத்துல குரு வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த மாசத்துல ஒரு பணவரவு அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாம். குரு வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமா குழந்தைகள் விஷயத்திலையும், கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். அப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆகுறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். ஏன்னா அவர் வந்து 9 10 கூடையவர், தொழில கொஞ்சம் மூவ் பண்ணுவார். வக்கரமா இருக்கும்பொழுது மூவ் பண்ணாம அப்படியே தடை பண்ணி வச்சிருந்தாலும் கூட இப்ப என்ன பண்ணுவார்னா தொழில கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுவார், அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்த செய்வார். அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகளா இருந்திருக்கும், மனஸ்தாபங்கள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் விலக்கி கொடுப்பார். உங்களுடைய பாக்கியஸ்தலத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அது 11ஆம் இடத்துல போய் இருக்கும் பொழுது அப்பா மூலமாக வருமானத்தை கொடுக்கறது, அப்பா மூலமாக இருந்து வந்து சண்டை சச்சரவுல பிறந்து அவரோட சொத்துக்கள் மூலமாக இருந்து வந்து வருமானங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஒருத்தர் கேஸே போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் வந்து இழுபறியா இருக்குதுன்னா இப்ப இந்த காலகட்டங்கள் எல்லாமே அது உங்களுக்கு சாதகமா வர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரகங்கள் அப்படிங்கிறவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறதுல அது உங்களுக்கு சாதகமா வரும் அப்படிங்கறது இதுல வந்து பிளஸ்ஸே. அப்போ ரிஷபராசிக்கு இந்த மாதம் கிரகங்கள் அப்படிங்கிறது வலுவாத்தான் இருக்கு. ராசி அதிபதியும் நல்லா தான் இருக்காரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு, 9ஆம் அதிபதியும் நல்லா தான் இருக்காரு. இந்த ஒரு ஒரு ஜாதகத்துல 1 5 9 நல்லா இருந்தா வாழ்க்கையில் வெற்றி. அப்போ ஃபர்ஸ்ட் 1ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், அவரே நல்லா இருக்காரு சுக்கிரனே. அடுத்தது குரு பார்வை பெற்று இருக்கிறதுனால நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகாலட்சுமியும் பெருமாளும் தான். ஆனா ரிஷபம் மேக்சிமம்
சிவனை வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ நீங்க எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணினாலும் சரி, அந்த தெய்வம் உங்க கூட இருந்து உங்களை இந்த மாதம் வழிநடத்தி உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டும் அப்படிங்கிறதுதான் உண்மை. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியா, தசாபுத்திகள் ரீதியா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.